ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரசம். அது என்ன ரசத்துலேயே ஒரு ஹெல்த்தியான ரசம்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக பீட்ரூட் ரசம். பீட்ரூட்டை அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தக்காளியும் அதில் போட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இது பொடி என்னென்னா ரசப்பொடி. தனியா, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் வறுத்து அதை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். காஞ்சியாச்சு. இப்போது கடுகு இருக்கு இல்லையா, கடுகை போட போகிறோம். கடுகு வெடித்தோடனே காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் மிளகெல்லாம் வேறு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது விட்டுட்டு, கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தக்காளி அதை தூக்கி இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதுக்கு மஞ்சப்பொடி வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் போடலனாலும் பரவாயில்ல, அது நம்மளோட சாய்ஸ். இது தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸ், அதையும் இதில் நம்ம கொட்டிட போகிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் ரைஸ்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இதை பாருங்கள், தக்காளி, புளி தண்ணி, பீட்ரூட் படிக்கட்டின தண்ணி, இதையும் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு கொதி வரட்டும். இந்த புளியோட நெடி கொஞ்சம் போட்டோம், அது வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த நம்ம பொடியை போடலாம். சரியா? கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்கள கூட நம்ம சாப்பிட வச்சிடலாம். பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம். ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். வாங்க அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொடி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா, அப்புறம் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரசம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதை பாருங்கள், வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொரு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஏன்னா இது வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம், அதால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நல்லா ஏன்னா இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஒரு காயை நீங்கள் பீட்ரூட் அன்றைக்கி பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெண்டுத்தை எடுத்து அப்படியே நீங்கள் அரைச்சி இதில் போட்டிங்கனாலே ரசம், பீட்ரூட் ரசம், இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் செம்மையாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நல்லா கொதிச்சாச்சு. இப்போது கொத்தமல்லி, இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி இதையே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்களுக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு, நல்ல மணம் வருது, செம்ம மணம். அந்த தனியா, மிளகு, ஜீரகம் அதனோட வாசனை அப்படியே மூக்கை தொலைக்கிறது. இதை நான் சொல்லக்கூடாது, தப்பு. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொதிக்கட்டும். பீட்ரூட் ரசம் தயாராகியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ரசம் ஒன்று செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபியோடு உங்களை அடுத்த விலாக்லேயும் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். சுட சுட பீட்ரூட் ரசம் தயார். இது ஒரு சூப் மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். ரசன்றதை விட ஒரு சூப் மாதிரி நீங்கள் குடிக்கும் போது செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த மார்னிங்
ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பனியோடு இருக்குல்ல அந்த டைமில் எடுத்து சூடாக இந்த மாதிரி நைட்டே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அடுப்பில் வச்சு அப்படியே ஏற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதான், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.